செப்டம்பர் 13 தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் விஜய். இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்த சுற்றுப்பயணம் என்பது விஜய் மீது இருக்கிற அந்த ஒரு கிளாமர் அன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். முதல் தடவை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சுற்றுப்பயணம் வந்தால் இரண்டாவது பயணம் மூன்றாவது பயணம் பழைய கூட்டம் வரும். விஜய்கிட்ட சினிமாவை தவிர எதுவுமே இல்லை. கொள்கை தெளிவு இல்லாத ஒரு கூட்டம் ஒரு சினிமா நடிகனை கொள்கையோடு பார்க்க தெரிய. ஃபர்ஸ்ட் விக்ரவாண்டில் ஆரம்பிச்சாரு, அப்புறம் மதுரை, இப்போ திருச்சியில தான் சுற்றுப்பயணம் தொடங்க போறதா இருக்கு. திருச்சியிலேருந்து தொடங்குவதற்கான காரணம் என்ன? அந்த ஏரியா மட்டும் தான் என்ன கவர் பண்ணாமல் இருக்குன்னு அந்த ஏரியாக்குள்ள இறங்குறாங்களா? இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க அவர் வருவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஐடி விங்கு பரபரப்பாக இருக்குது. ஆனால் விஜய்க்கு அரசியலே இல்லை. அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம் திமுகவில் இருக்குது, அதிமுக. அதுதான் இவர்களுடைய வாக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்குமே திமுக அதிமுகவுக்கு மாற்றா இன்னொரு ஆள் இல்லாத போது விஜய் வர்றது ஒரு இது மாற்றா இருக்காது. இல்லை, அது மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஒன்றுமே தெரியாது விஜயலட்சுமி வீட்டுக்காரனுக்கு 40 லட்சம் இளைஞர்கள் போனான். விஜயகாந்துக்கு எப்படி சரிஞ்சுது? விஜயகாந்த் ஒரு கிளாமர்லாம் இருந்தான். 14% பேர் இருந்தான். ஓட்டு போடுறவன் 6.5 கோடி பேர். 6.5 கோடி பேர் 14%. கிட்டத்தட்ட ஒரு 70-75 லட்சம் பேர் இருந்தான். எங்கே போனான் அவனெல்லாம்? அதே விஜயகாந்த் இப்போ விஜய். இந்த கிளாமர் அரசியல் என்பது அவனுக்கு அரசியலே தெரியாது. விஜய் ஒரு கிளாமர். இந்த கிளாமர் அரசியல் மயப்படுத்த முடியாது. இந்த இளைஞர்களுக்கு அரசியல் மயப்படுத்தலைன்னா நிற்க மாட்டான். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா அதுக்கு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. ஏன்னா கச்சத்தீவை மீட்போன்னு விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தில் பேசியிருந்தாரு. உடனே இலங்கை அதிபர் வந்து கச்சத்தீவில் பார்வையிட்டாருன்னு ஒரு நியூஸ் போடுறாங்க. இது சிங்க் ஆகுதா சார் உங்களுக்கு? இதை கேள்விப்படி அந்த நியூஸை? இல்லை, எல்லாம் கேள்விப்பட்டோம். ஓகே, விஜய்க்காக இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு வந்தாருன்னா எத்தனை கருணாநிதி கத்தியிருக்காரு, ஒன்றுமே நடக்கலையே. விஜய் கடைந்தெடுத்த பெரிய தியாகி அல்ல. ஓகே, வேலூர் ஜெயிலில் 1 வருஷம் இருந்த தடா பொடா இப்படி இருந்த தியாகிகள். அது வைகோ பாலசாமி இருந்தார். ராமதாஸை கொண்டு போய் ஆளுலாம் ஜெயிலில் போட்டாங்க. விஜய்க்கு 6 மாத காலம் பொடா சிறையில் தனிமைச்சேர்னு போட ஏதாவது ஒரு நேரம் வரட்டும், புது வாழ்க்கையை விட்டே போயிருந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக விஜய் பேசுகிறாங்கல்ல. எம்ஜிஆருக்கு மேலேயும் பேசலாம். ஏன்னா எம்ஜிஆர் அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கினார், கருணாநிதி முதலமைச்சர் ஆக்கினார், ஜெயலலிதாவை ஆக்கினார், கருணாநிதி ஆக்கினார். இன்றைக்கி இருக்க எடப்பாடி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் ஆக்கினார். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 13 தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் விஜய். இந்த சுற்றுப்பயணம் ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? உங்களோட கருத்து என்ன? இல்லை, விஜய்யுடைய அந்த சுற்றுப்பயணம் முதல் சுற்றுப்பயணம் முதல் சுற்று. ஆமாம், அந்த சுற்றுப்பயணம் என்பது விஜய் மீது இருக்கிற அந்த ஒரு கிளாமரு அன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எப்படின்னா, ஒரு கொள்கை தெளிவு இல்லாத ஒரு கூட்டம் ஒரு சினிமா நடிகனை கொள்கையோடு பார்க்க தெரியாது. ஓகே, நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் நாள் எப்படியே முண்டி அடிச்சுட்டு போய் பார்ப்பான். படம் பார்த்து முடிஞ்சதுன்னா அப்புறம் அதை மறந்துடுவான். இதே புது படத்திற்கு அலைமோதுகிற கூட்டத்தை போல தான் விஜய் மீதும் அலைமோதுகிற கூட்டம். அந்த விஜய் மீது இருக்கிற கிளாமர் அதோட முடிஞ்சு போயிடும். இல்லை சார், அப்படி தான் நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட் நினச்சோம், கோயம்புத்தூரில் பார்த்தோம், விக்ரவாண்டியில் பார்த்தோம், இப்போ திரும்பி மதுரை மாநாட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் விஜய் வந்து ஃபேஸ் காட்ட கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, அதோட குறையலையே சார். இல்லைங்க, அது நீங்கள் எம்ஜிஆருக்கு அதே கூட்டம் வந்தது. ஓகே, எம்ஜிஆர் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருந்தார் அண்ணா காலத்திலிருந்து. அரசியல் ப்ளஸ் சினிமா ரெண்டும் சேர்ந்ததுனால எம்ஜிஆருக்கு அதே அந்த கூட்டம் ஓட்டாக மாறி அரசியலும் சினிமாவும் சேர்ந்து. ஆனால் விஜய்க்கு அரசியலே இல்லை. எம்ஜிஆர் படத்தில் திமுக குடி பறக்கும், கொள்கை பாட்டு இருக்கும், கொள்கை பாட்டு இருக்கும்.
இப்படி அரசியல் சினிமாக்குள் கலக்கப்பட்டு அவன் பக்குவப்படுத்தப்பட்டான். ஓகே. ஆனால் விஜய்கிட்ட சினிமாவை தவிர எதுவுமே இல்லை. முதல் தடவை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சுற்றுப்பயணம் வந்தால், இரண்டாவது பயணம் மூன்றாவது பயணம் பழைய கூட்டம் வராது. இந்த அபாயம் இருக்குது. ஏன்னா விஜயை சுற்றி இருக்கிற புஷி ஆனந்துக்கு அரசியல் தெரியாது. அவர் ஒரு முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினரிடம் உதவியாளர். அவர் இறந்துட்டார் அந்த புஷி தொகுதியில். ஓகே. முஸ்லீம் வாக்கு தான். இறந்த பிறகு அவர் குடும்பமே இவரை நிறுத்துது. யாரை? ஆனந்த். ஆமாம், அவர் பேர் முனுசாமி, விரவு கடை வச்சுருந்தார். விரவு கடை முனுசாமியை நிறுத்துது. முஸ்லீம் பூரா ஓட்டு போட்டால் 5000 பேர் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட்டார். ஓகே. அவருக்கு தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ஸ்ட்ரக்சரே தெரியாது. அதே போல் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஐடி விங்கை வச்சுருக்கார். ஓகே. அந்த ஐடி விங்கு பல கோடி சம்பளம் கொடுக்குறாரு. பல கோடி அந்த ஐடி விங் சீஃபுக்கு 15 லட்ச ரூபா சம்பளம். எவ்வளவு? 15 லட்சம். அந்த ஐடி விங் சீஃபுக்கு யூடியூப்பில் வேலை பார்க்குற உங்கள் மாதிரி ஆங்கர் பூராத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே வச்சுருக்காரு. அவர்கள் தான் அறிவாளின்னு அவர் நம்புகிறார். ஓகே. யூடியூப்பில் பல ஆங்கர்ஸ், பல எடிட்டர்ஸ், அவர்கள் பூரா எங்கே வேலை பார்க்குறான்? அவருடைய ஐடி விங்கில் வேலை பார்க்குறான். அவர்களுக்கு நீங்கள் சமூக வலைதளத்தில் இருக்கிற விஷயம் தெரியுமே தவிர மக்களுடைய மனநிலை தெரியும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் தெரியும். நீங்கள் அதிமுக திமுக கிளை செயலாளர் இருக்கான்ல, அவங்ககிட்ட 2000 பேர் இருக்கிற அந்த வாக்கு வங்கி புத்தகம் வச்சுருப்பான். ஒவ்வொரு பேருடைய படத்தோடு அந்த வாக்கு வங்கி புள்ளிவரம் இருக்கும். ஓகே. அதை புரட்டினான்னா எவ்வளோ அதிமுக குழுவும், எவ்வளோ திமுக குழுவும், எவ்வளோ காங்கிரஸ், எவ்வளோ கம்யூனிஸ்ட்டு, இந்த பட்டியல் அவனே சொல்லிடுவான். இந்த அறிவு யாருக்கு இருக்கான்னா விஜயுடைய ஆட்களுக்கு இருக்கான்னா இனிமேல் தான் பழகணும். ஓகே. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்குமே திமுக அதிமுக மாற்றா இன்னொரு ஆள் இல்லாத போது விஜய் வர்றது ஒரு இது மாற்றா இருக்காது. இல்லை, அது மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. அதனால தான் ஒன்றுமே தெரியாது விஜயலட்சுமி வீட்டுக்காரனுக்கு 40 லட்சம் இளைஞர்கள் போனான். விஜயலட்சுமியுமே நீதி கொடுக்காத சீமான் எப்படி மக்களுக்கு நீதி கொடுப்பார்? எவ்வளோ பேர் போனால்? 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் போனோம். இப்போ அதே நிலைமை தான் விஜய்க்கு. இந்த கூட்டத்தை அரசியல் மையப்படுத்தணும். அரசியல் மையப்படுத்திலாம் அவன் கிளஞ்சி போயிடுவான். எங்கே போயிடுவான்? இப்போ சீமான்கிட்ட இருக்கிற 30 லட்சம் பேர் இப்போ விஜய்கிட்ட போயிடுவான். 15 லட்சம் பேராக பாதியாவது போயிடுவான். நான் விசாரித்த வரைக்கும் ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தானா 2 ஓட்டு சீமானுக்கு விழுந்தது. இப்போ அந்த வீடு ஓட்டு விழுகாது. சீமான்கிட்ட அரசியலே இல்லை, இரண்டாம் கூட்ட லீடர்களே இல்லை. இந்த 15 ஆண்டு காலமாக போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், சமூக நீதி, இது சம்மந்தமாக எந்த செய்தியும் அந்த இளைஞர்கிட்ட போய் சேரல. அப்போ இங்கே ஒன்றுமே இல்லை, காளி பெருங்காய டப்பான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது சுத்தமாக சரிஞ்சிடும். விஜயகாந்துக்கு எப்படி சரிஞ்சுது? விஜயகாந்த் ஒரு கிளாமரில் இருந்தான், 14% பேர் இருந்தான். ஓட்டு போடுறவன் 6.5 கோடி பேர். 6.5 கோடி பேரில் 14%னா கிட்டத்தட்ட ஒரு 70-75 லட்சம் பேர் இருந்தான். எங்கே போனான் அவனெல்லாம்? நல்லவர் வல்லவர் எல்லாம் சொல்கிறாரு. பொண்டாட்டி இன்னும் அது வருத்தத்தோடு இருக்குது. முதல் மனைவி பூர்ணிமா ஒரு நடிகை. அது பிறகு தான் பிரேமலாதாவை கட்டினார் அவர். அந்த அம்மா கொடுத்த சொத்தெல்லாம் மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்க. அப்போ இப்படி தான் அதே விஜயகாந்த் இப்போ விஜய். இந்த கிளாமர் அரசியல் என்பது இந்த இளைஞர்களுக்கு அரசியல் மயப்படுத்தலைன்னா நிற்க மாட்டான். அவனுக்கு அரசியலே தெரியாது. விஜய் ஒரு கிளாமர். ஓகே. இந்த கிளாமர் அரசியல் மயப்படுத்த முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னா அதுக்கு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. ஏன்னா கச்சத்தீவை மீட்போன்னு விஜய் அவர்கள் அந்த தீர்மானத்தில் பேசியிருந்தார். உடனே இலங்கை அதிபர் வந்து கச்சத்தீவில் பார்வையிட்டாருன்னு ஒரு நியூஸ் போடுறாங்க. இது சிங்க் ஆகுதா சார் உங்களுக்கு? இதை கேள்விப்பட்டீங்க அந்த நியூஸை? இல்லை, எல்லாம் கேள்விப்பட்டோம். ஓகே. விஜய்க்காக இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு வந்தாருன்னா எத்தனை கருணாநிதி கத்தியிருக்காரு? ஒன்றுமே நடக்கலையே. எத்தனை கருணாநிதி, எத்தனை ஜெயலலிதா, ஹிலாரி கிளின்டன் ஜெயலலிதாவை பார்க்கிற பொழுது ராஜபக்சாவை கைது செய்யணும்னு அந்த அம்மா சொல்லுது ஹிலாரி கிளின்டன்கிட்ட. அடுத்த நாள் காலையில் டெல்லியிலிருந்து ஒரு தூதரும் இங்கே 2 தூதர் வந்து ஜெயலலிதாவை பார்க்குறாங்க. இப்படிலாம் நடந்தது. அதுக்கே ஒன்றும் நடக்கலையே.
அதுக்கே ஒன்றும் நடக்கலையே. இவர்களெல்லாம் சேர்ந்து தானே அந்த இனப்படுகொலையை செய்தார்கள். ஓகே. ஆரியம், திராவிடம், சிங்களம் 3 சேர்ந்து தான் இனப்படுகொலை நடந்தது. அவங்களாம் விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, ஒரு சினிமாக்காரன், அவ்வளோதான். கச்சத்தீவு அதாவது நீங்கள் இந்த ஐடி விங்கு பரபரப்பாக வேலை பார்க்குது. ஆதவர்ஜனாவுடைய ஐடி விங்கு, அதே போல் எல்லா பத்திரிகையிட்டையும் தொடர்பில் இருக்கார் அருண்ராஜ் ஐஆர்எஸ். இதெல்லாம் கரையேறாது, இதெல்லாம் கரையேறாது. ஏன்னா இத்தனை பேருமே ப்ராக்டிக்கல் அரசியலே தெரியாது. எல்லாம் 35-40 வயசு மேலே தாண்டலை. 87 வயசு துரைமுருகனுக்கு. எவ்வளோ வயசு? 87 வயசு துரைமுருகனுக்கு. ராமதாஸுக்கு 87 வயசு. ராமதாஸுக்கு 87 வயசு. இப்படி எதிர்முகாம் எடப்பாடிக்கு 76. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இந்த 25 வருஷம் சினிமா நடிகன், சினிமா கற்றுக்கிட்டாரு, 25 வருஷம் சினிமாவில் நடித்தார். இப்போ அவருக்கு 40-50 வயசு ஆச்சு. இந்த 50 வயசு 90 வயசோடு போட்டி போடுவதற்கு கடுமையாக போராடணும். ஓகே. இந்த இளைஞர்கள் அரசியல் மையப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் விஜயோடு நிற்பான். விஜய் இப்போ கடலூர் ஜோசியர் சந்திரசேகரை கேட்டு இப்போ தான் அம்மா அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. அம்மா அப்பாவுக்கு? ஆமாம். கிரகப்பிரவேசம் இப்போ பார்த்தீங்களா? ஏன் இத்தனை ஆண்டு எல்லாம் தெருவா ரவுண்டு கட்டி அடிக்கிறான் விஜயை. ஏண்டா பெற்ற தாயை விரட்டி விட்ட, பொண்டாட்டி விரட்டி விட்ட, மகனை விரட்டி விட்ட, மகளை விரட்டி விட்ட, சோசிகார் கடலூர் சந்திரசேகரன் புஷி ஆனந்த் சொல்லுகிறபடி சன்னியாசியாக இருக்க. அப்போ அவ்வளோ பெரிய பனையூர் பண்ணை வீட்டிலையும் தனியாக இருக்கிய. இப்படி எல்லா மீடியா போட்டு வெளுத்து தொங்க விட்ட பிறகு தான் அப்பா அம்மாவுக்கு இப்போ தான் வீடே வாங்கியிருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைக்கு எப்போ வீடு வாங்க போகிறான்னு தெரில. அப்போது இதுதான் விஜய். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற ஒரு 5-6 பேர் முதலமைச்சரே ஆக்கிட்டான். முதலமைச்சரை அவர் முதலமைச்சர் கனவுலேயே இருக்கார். ஜெயலலிதா தான் யார் கும்பிட்டாலும் இப்படி தான் அந்த அம்மா கும்பிடும். இதுக்கு மேலே தூக்காது. விஜய் இப்போ இது அதே மாதிரி இதுக்கு மேலே தூக்குறது இல்லை. இப்படி தான். நீங்கள் உற்சாகமாக தூக்குற எப்படி தூக்குவான்? நல்லா கும்பிட இப்படி கும்பிடுவான். இதே மனநிலை தான்ப்பா சினிமாக்காரர்களை பொறுத்தவரை ஒரு அகங்கார தலக்கணம் வந்துடும் சார். ஆனால் அதிமுக சேர்ந்தவர்கள் இப்போ 2ஆம் கட்டத்தில் யாராவது வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, அவங்க திமுகவுக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. அவங்க வர்றது கடைசியாக தாவேக்கா விஜயா தானே சார் இருக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தையே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. டிடி வருவார், ஓபிஎஸ் வருவார், நாளைக்கு யார் வேணா வரலாம். விஜய் கட்சியில் ஆட்கள் வரலான்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, யாரும் வரமாட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிற யாருமே விஜயை பார்க்கவே முடியாது. புஷி ஆனந்த் விரும்பினால் மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கே இருக்கிற அத்தனை ஒரு 5 நிர்வாகி இருக்காங்க. விஜய் பேசும்போது பார்த்தீங்களா மதுரை மாநாட்டில் யார் சேர் இருக்கு நின்றுட்டுருக்குறான். ஆப்பிரிக்கா அடிமைக்குள்ள இப்படி நிற்க மாட்டான். உட்காருவதற்கு கூட அங்கே ஜனநாயகம் இல்லை. விஜய் பேசுகிற பொழுது யார் சொல்கிறா? புஷி தான் எந்திரிச்சு நிற்க சொல்கிறார். உட்கார்ந்த பதவி போயிரு. இது கட்சியாங்க இல்லை கார்பரேட் கம்பெனியா? கார்பரேட் கம்பெனியில் கூட டைஜி கட்டிட்டு அவன் அந்த பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கு கத்தி பேசுவான். அதை எப்படி மார்க்கெட் பண்ண எல்லாருக்கும் விளங்க வைப்பான். இங்கே ஷேர் இருக்கு நின்றுட்டுருக்குறான். அவளுக்கு வர கூட்டம் அப்போ ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க? ஓட்டாக மாறாது. ஓகே. இது ரசிக மன்றமே தவிர வாக்கு வராது. இந்த வாக்கை பொட்டியில் உண்டி போடுவதற்கான சூத்திரம் அவர்கிட்ட இல்லை. ஓகே. ஃபஸ்ட்டு விக்ரவாண்டில் ஆரம்பித்தார், அப்புறம் மதுரை, இப்போ திருச்சியில் தான் சுற்றுப்பயணம் தொடங்க போகிறதா இருக்குது. திருச்சி ரொம்ப நடுவில், இங்கிட்டு சரி எல்லாத்தையும் 5 மணி நேரம் ட்ராவல் கரெக்டாக இருக்கும். திருச்சியிலேருந்து தொடங்குவதற்கான காரணம் என்ன? அந்த ஏரியா மட்டும்தான் என்ன கவர் பண்ணாமல் இருக்குன்னு அந்த ஏரியாக்குள்ளே இறங்குறாங்களா? இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க அவர் வருவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஐடி விங்கு பரபரப்பாக இருக்குது. ஓகே. 40 தொகுதிகளை செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. விஜய் எங்கே நிற்கிறதுன்னு தொகுதியெல்லாம் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் நிற்கிற ஆண்டிப்பட்டி, ஜெயலலிதா நிற்கிற ஆண்டிப்பட்டி, இது போன்ற அரசியல் தெரியாத பட்டிகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சினிமா கிளாமர் எங்கே இருக்குன்னு அதான் ஊர் சைடு தான் பார்க்குறாங்க. ஆமாம், அங்கே தானே நிறைய 500 ரூபாய் கோட்ரு, ஊறுகாய், காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போட ஆளாக இருக்கான். அவனுக்கு எந்த அரசியலும் தெரியாது. 1 கோடி பேர் நேரம் வந்து சாராய கடைக்கு போகிறான். அவன் தான் இப்போ இவர்களுக்கான வாக்கு வங்கி. அப்போ அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம் திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது. அதுதான் இவர்களுடைய வாக்கு வங்கி. ஒரு புதுசாக விஜய் போடுமே, கோடிக்கணக்க பணம் அங்கே பொருளும். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல்
அதிமுக பக்கம் கொண்டு வந்து அமித்ஷா சேர்த்து விடுவார் என்று 100% நம்பலாம். சார் இல்லை சார், நீங்கள் நிறைய தடவை சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ பேசக்கூடிய எல்லா மேடையிலுமே விஜய் அவர்கள் அதிமுக தாக்குறதும் அதிமுகவினர் விஜயை தாக்குறதும் நடந்துட்டு தானே சார் இருக்கு. நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? இல்லைங்க, அதாவது திமுகவை உடைத்து கொண்டு வெளியேறின வைகோ பாலசாமி திமுகவில் சேரலையா? கூட்டணி வச்சாரா இல்லையா? வச்சார். இங்கே அரசியல் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கும் கிடையாது, தலைவர்களுக்கும் கிடையாது. அதனால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். விஜயகாந்த் புறப்பட்டு கருணாநிதி வீட்டுக்கு வருவான். கருணாநிதி 95 வயசு ஆனால் கருணாநிதி காத்துட்டு இருந்தார். அவர் யார் வீட்டுக்கு போனார்? ஜெயலலிதா வீட்டுக்கு. இதுதான் புறப்படும் போது ஒரு பக்கம், போய் சேருவது ஒரு பக்கம். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதனால் விஜய் கடைந்தெடுத்த பெரிய தியாகி அல்ல. ஓகே. வேலூர் ஜெயிலில் 1 வருஷம் இருந்த தடா பொடா இப்படி இருந்த தியாகி இல்லை. அது வைகோ பாலசாமி இருந்தார். ராமதாஸை கொண்டு போய் ஆளெல்லாம் ஜெயிலில் போட்டாங்க. திருமாவளவன் ஜெயிலில் இருந்திருக்கு. இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. விஜய்க்கு 6 மாத காலம் பொடா சிறையில் தனிமைச்சேர்னு ஏதாவது ஒரு நேரம் வரட்டும், புது வாழ்க்கையை விட்டே போயிடுவார். ஏன்னா இவர்களால் இருக்கவே முடியாது. நீங்கள் 2 இட்லிக்கு மேலே 3 இட்லி சாப்பிட்டா உடம்பு வந்து சாப்பிடாதீன்னு யார் சொல்லுவா? அந்த டயட்டீஷியன் சொல்லுவான். ஓகே. டயட்டீஷியன் பியூட்டிஷியன். ஒரு ஆள் கை ஒரு ஆள் ஷூ போடுவான், கால் ஒரு ஆள் மேக்கப் போடுவான், தலையை ஒரு ஆளுக்கு 5 பேர் 7 பேர் வேலை செய்வான். இதான் இவர்கள் வாழ்க்கை. இப்போ நக்சல்பாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் பட்ட தியாகத்தை அரசியலில் இவர்களெல்லாம் 1 நாள் 2 நாள் 3 நாள் வாய்ப்பே இல்லை. ஆனால் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக விஜய் பேசுகிறாங்கல்ல சார்? எம்ஜிஆருக்கு மேலேயும் பேசலாம். ஏன்னா எம்ஜிஆர் அண்ணாவை முதலமைச்சராக்கினார், கருணாநிதி முதலமைச்சராக்கினார், ஜெயலலிதாவை ஆக்கினார், கருணாநிதி ஆக்கினார். இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக்கினார். விஜய் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக சொல்லுவது என்பது அரசியலில் பூஜ்ஜியம் அரசியல் தெரிந்தவன் தான் எம்ஜிஆரையும் விஜய் ஒன்றாக்குறான். எம்ஜிஆர் உடைய அரசியல் என்பது எப்போ திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அரசியல் இருக்கு. திமுக மாநாடுகளில் எம்ஜிஆருடைய திரைப்பட பணம் தான் திமுக மாநாடாக இருந்தது. ஓகே. அது விஜய்க்கு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு இப்போ தான் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. பொண்டாட்டி பிள்ளைக்கு அடுத்த தேர்தலில் தான் வீடு வாங்கி கொடுப்பார். அதனால் இந்த அரசியல் வாக்காக மாறும் என்பதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த 26 தேர்தலில் அவருடைய வாக்கு தனியாக நின்னார்னா அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரிஞ்சிடும். அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் அவருடைய வாக்கு வங்கி அவருடைய செல்வாக்கு தெரிஞ்சு போயிடல. ஆனால் அதிமுக காப்பாற்றவே விஜய் கூட்டணிக்கு தான் போயாகணும். அதிமுக விஜய் கூட்டணி வச்சா திமுகவை தகர்க்கலாம். மற்றபடி விஜயும் அதிமுகவும் தனித்தென்றால் திமுக ஒருபோதும் அசைத்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த கருத்தை ஏற்றுக்கிறேன். உண்மைதான். ஏன்னா திமுக அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது. ஓகே. அப்போ அதை எதுக்கணும்னா ஒரு வலுவான கூட்டணி அமையணும். அது பாஜக விஜய் அதிமுக கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தும் என்பது டெல்லியிலே முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஓகே. அதுதான் ப்ராசஸ். இப்போ ஜனவரிக்கு மேலே அது ப்ராசஸ். ஜனவரிக்கு மேலே அது ப்ராசஸ். ஏன் அதிமுக பாஜக கூட்டணி மாதிரி இப்போ அறிவிச்சு அது ஃபெயிலியர் ஆயிரும்? கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது வந்துட்டு இருக்கு சார். விஜயை பற்றியும் சரி, அதிமுகவை பற்றியும் சரி. ஆனால் ஒருபோதும் சீமான் அவர்களை பற்றி எந்த ஒரு இதுவுமே வர மாட்டேது. அவர் கூட்டணி போக மாட்டேன்றனாலயா, இல்லை சீமான் பக்கம் போனால் தானும் காலி ஆயிரும், மற்ற யாருமே சீமானை சேர்த்துக்க மாட்டாங்க? இல்லை, சீமா யாரோடையும் சேர மாட்டார். சீமானுடைய அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு, அதிமுக ஆதரவு. அதிமுக ஆதரவு, திமுக அதிமுக ஒன்று தானே சார் கிட்டத்தட்ட? இல்லை, அவருக்கு பணம் கொடுக்கறது அதிமுக தான் பணம் கொடுக்குது. வேலுமணி தான் கொடுத்தாரு, ஜெயலலிதா தான் கொடுத்தது. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொல்லிட்டு இருப்பாரு. அது அவருடைய ஸ்டாண்டர்ட் தான். அந்த ஸ்டாண்ட் இப்போ விஜய் வந்ததுனால அங்கே இருக்கிற ரசிகர்கள் பூரா எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போயிடுவோம். அதான் அவருக்கு இப்போ எலி சுண்டெலி அணில் நடுவோட்டு அடிபட்டுருவேன். இதெல்லாம் காரணம் தன்னுடைய செல்வாக்கு வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த அஜெண்டாவும் இல்லை, எந்த கொள்கை கோட்பாடு குறிக்கோள் எதுவுமே இல்லை. இப்படியே ஏமாற்றி கொண்டு இருப்பது. கடைசியில் விஜயலட்சுமி கேஸில் வடசெல்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கைது போடுவதா அவருக்கு கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் மரங்களி மாநாடு நடத்தும் போது கூட புலிகள் வந்தோன்னா அணில்கள் போயிருன்னு சொல்கிறார். ஏன் அணில்கள் அடிக்கடி நோண்டுறாரு? இல்லை, அவருக்கு அவர் புலின்னு நினச்சிட்டு இருந்தார். இப்போ அவர் அணில் ஆகிட்டார். அணிலா ஆமாம், அவருடைய சக்தி இப்போ அணில் மாதிரி ஆகிப்போச்சு. அதான் இப்போ அவருக்கு இப்போ ஒரே வருத்தம். ஸோ விஜய் தனித்து என்றால் கண்டிப்பாக தோல்வி உறுதி. கண்டிப்பாக தோல்வி உறுதி. அவர் ஒரு வாக்கு கூட ஓட்டுப்பட்டிகளை போய் சேராது. ஏன்னா
திமுகவில் வார்டு கவுன்சிலர் இல்லைன்னா வட்ட செயலாளர் தான் வாக்கு வங்கியை பூட்டியில் சேர்த்துறவன். அப்படி அவன் ஏறக்குறைய அப்பா இருந்து தாத்தா இருந்து இப்போ மகன் உட்காந்துருக்கான். ஓகே, பூத் ஏஜெண்டா ஒரு பூத்தில் விஜய்க்கு அப்படி யாரையும் கண்டுபிடிச்சி அந்த பூத்தில் உட்கார வைப்பதற்கு இன்னொரு 5 வருஷம் ஆகுது. புரியுது சார். அவன் இப்படி ஓட்டு போடுவான். 4 மணிக்கு மேலே ஆளுங்கட்சி யாரை எது ஆளுங்கட்சியோ அத்தனை வரையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவான். பர்ச்சேஸ் பண்ணிட்டு போடாத ஓட்ட பூரா அதில் போட்டியே ரப்பிடுவான். விஜய் ஆட்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுருவான். விஜய் ஆட்களை காவல்துறை உதவியோடு எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவான். இதில் விஜய் நிற்க முடியாது. இதெல்லாம் பக்குவப்படுறதுக்குன்னா 5-10 வருஷம் ஆகும். ஓகே, காங்கிரஸுக்காரன் திமுக பக்குவப்படுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. திமுக காரன் அதிமுக பக்குவப்படுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதே போல் விஜய் பக்குவப்படுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 10 வருஷம். 10 வருஷம் 3 தேர்தல் சந்திக்கணும். ஒரு 5 வருஷத்துக்கே உள்ளாட்சி ஒன்று வரும், எம்பி தேர்தல் வரும், எம்எல்ஏ தேர்தல் வரும். இதெல்லாம் பார்த்தா தான் நெளிவு சுழிவுகளை சரி செய்ய முடியும். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு தகுந்த பதிலமைத்தக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.